எல்லாருக்கும் வணக்கம். குடமிளகா சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு குடமிளகா நல்லா பெருசாக விதையெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பல்லாரி வெங்காயம் ஒன்று பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கேன். தூள் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு. மீடியமாக 2 எலுமிச்சம்பழம் எடுத்து ஜூஸ் எடுத்து நல்லா விதை இல்லாமல் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் நல்லா பொன்னி அரிசி தான் நான் வடித்து வச்சுருக்கேன். நல்லா உதிரியாக பொழுன்னு நல்லா வடித்து ஆற வச்சு 3 பேர் சாப்பிட்றாப்புல எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சாதத்தை தாளிச்சிக்கிடுவோம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடாகட்டும். முதல்ல கடலைப்பருப்பை போட்டுருவோம். கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் வறுபடட்டும். உளுந்த பருப்பு போட்டுக்கிடுவோம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. பல்லாரி வெங்காயத்தை போட்டுருவோம். பச்சை மிளகாய் கீரி வச்சதை போட்டுருவோம். இதுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடும். இப்போ உப்பை போட்டுருவோம். வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. குடமிளகா கட் பண்ணதை போட்டுருவோம். குடமிளகா ரொம்ப சத்தானது. அடிக்கடி உடம்புல சேர்த்தா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி சாதம் பண்ணி இல்லை முட்டை கூட சேர்த்து நல்லா கட் பண்ணி போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்ணுக்கு நல்லது. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை நல்லா சாப்பிட்லாம். நிறையா சாப்பிட்லாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுருவோம். கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. பெருங்காயத்தூள் போட்டுக்கிடுவோம். இது கூடயே தாளிக்கும் போதே வேர்க்கடலை போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நான் போடலை. மஞ்சத்தூள் போட்டுருவோம். நல்லா கிளறி விட்டுருவோம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். சாதத்தை போட்டுருவோம். நான் பொன்னி அரிசி தான் வடித்து வச்சுருக்கேன். இந்த பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த குடமிளகாயை நம்ம சமைக்காமலே அப்படியேவும் பச்சையாகவே கட் பண்ணி சாலட் பண்ணி கூட சாப்பிட்லாம். அதனால் ரொம்ப வதங்கின அவசியம் இல்லை. நல்லா கிளறி விட்டுருவோம். சாதம் நல்லா உதிரியாக இருக்கணும். அப்படின்னா தான் கிளறதுக்கு நல்லாயிருக்கும். குழஞ்சிடக்கூடாது சாதம். நல்லா கிளறிட்டேன். கடைசியாக லெமன் ஜூஸ் ஊற்றிடுவோம். நல்லா ஒரு கொத்து மல்லி இலை போட்டுருவோம். நல்லா அப்படியே கிளறி விட்டுருவோம். குடமிளகாவோட வாசம் ஜம்முன்னு மணக்குது. அவ்வளோதான். அருமையான நல்ல சத்தான குடமிளகா சாதம் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.